திருச்சிற்றம்பலம். யஸ்மாத் சர்வம் சமுத்பன்னம் சகாச்சரமிதம் ஜகத் இதம் நமோ நடேஷாய தஸ்மை காருண்யமூர்த்தயே. புண்டரீகபுர மத்தியவாசினி நிர்த்தராஜசப தர்மச்சாரிணீம் அத்ரிராஜதனயாம் தினே தினே சிந்தையாமி ஸ்ரீ சிவகாமசுந்தரி. அனைவருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறோம். இன்னைக்கு ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை சிதம்பரத்தில் ஸ்ரீ சிவகாமசுந்தரி அம்பா சமேத ஸ்ரீ ஆனந்த நடராஜ பெருமான் ஆணி திருமஞ்சன மகோத்சவத்தின் சிகர நிகழ்ச்சியான மகா ரதோத்சவமானது நடைபெற்று வருகிறது. சிதம்பரத்தில் இன்று காலை விசேஷமான மிதுன லக்னத்தில் சுவாமியும் அம்பாளும் மகாரதத்தில் எழுந்தருளி இரவு முதல் இரவு வரை பக்தர்களுக்கு காட்சியளித்து அதன் பின்பு ராஜசபையான ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி மகா அபிஷேகமானது நடராஜ பெருமானுக்கும் அம்பாளுக்கும் விசேஷமான இரவு முழுவதும் மகா அபிஷேகமானது நடைபெற்று நாளை 12th ஜூலை வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேல் ஆணி திருமஞ்சன தரிசனமானது நடைபெற்று சுவாமி தனது சிற்சபை எழுந்தருளும் அற்புதமான நிகழ்வு நடைபெறும். அதை ஒட்டி அந்த நடராஜ பெருமானை சிந்திக்கும் இந்த சமயத்தில் நம்ம பார்த்து வந்த நவகிரகஸ்தலம் முதலில் திருவேங்காடை பற்றி சிந்தித்தோம். இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயில் அங்காரகனுக்கு உரிய ஸ்தலம். செவ்வாய் அங்காரகன் என்றெல்லாம் போற்றப்பெறும் அந்த அங்காரகனுக்கு உகந்த ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோயில் திரு புல் இருக்கு வேலூர் என்று போற்றப்படும் வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தையல் நாயகி அதாவது வாலாம்பிகா உடனமர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி ஸ்ரீ செல்வமுத்துக்குமார சுவாமி தேவஸ்தானத்தின் ஸ்தல சிறப்பும் இது தர்மபுர ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய 27 தேவஸ்தானத்தின் ஒன்றாகும். இதை பற்றி இன்னைக்கு நாம் சிந்திப்போம். புல் இருக்கு வேலூர் அதான் வைத்தீஸ்வரன் கோயிலின் புராதன தமிழ் நாமமாகும். புல் இருக்கு அப்படி என்றால் புல் அப்படின்னா ஜட்டாயு, இருக்குன்னா ரிக்வேதம், வேல் ஸ்கந்தன், ஊர் சூரியன். ஆகையால் இந்த ஜட்டாயு மரணித்த பிறகு இந்த கோவில் குளத்தில் வச்சு அவருக்கு காரியம் செய்ததாகவும் இங்கே ஸ்கந்தபிரான் போற்ற பெறுவதாகவும் சூரியனால் இங்கே வழிபட பெற்றதும் இங்கே சப்த ரிஷிகளும் சுவாமியை வழிபட்டதாக ஐதீகம். இங்கே இந்த முருகப்பெருமான் மீது திருப்புகழில் அருணகிரிநாதர் போற்றுகிறார். குமரகுருபரர், ராமலிங்க அடிகளார், காலமேக புலவர் மற்றும் படிகாசு தம்பிரான் இந்த கோவிலை பற்றி பாடியுள்ளார்கள். இந்த கோவிலை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். வைத்தீஸ்வரன் வைத்தியநாத சுவாமி அப்படி என்றால் டாக்டர் சுவாமி இங்கே அங்காரக்கனின் நோய் தீர்த்ததாக இந்த கோவில் வரலாறு கூறுகிறது. சித்தாமிர்தம் என்ற இந்த கோவில் குளத்தில் நீராடிய அங்காரகனுக்கு தனது நோயை சுவாமி தீர்த்ததால் சுவாமிக்கு வைத்தீஸ்வரன் வைத்தியநாதன். அப்பர் பெருமான் பாடும்போது தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை என்று பாடுகிறார். ஆகையால் இந்த சுவாமி வைத்தியநாதனாகவும் அம்பாள் வாலாம்பிகையாகவும் மருத்துவச்சியாகவும் அம்பாள் இங்கே திகழ்கிறார். ஆகையால் அவளுக்கு தையல் நாயகி என்ற திருநாமமானது ஏற்பட்டது ரொம்ப அபூர்வம். இங்கே ஜட்டாயு அதாவது ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த ஜட்டாயு சொல்லக்கூடிய அந்த கழுகின் இறுதி சடங்கானது இந்த திருக்குளத்தில் ராமனாலும் லக்ஷ்மணனாலும் நிகழ்த்தப்பட்டது என்பது இந்த கோவிலின் வரலாறாக திகழ்கிறது. இந்த சித்தாமிர்த தீர்த்தத்துக்கு ஜட்டாயு தீர்த்தம் என்ற திருநாமம். ஏனென்றால் ஜட்டாயுவை இங்கே ஸ்நானம் செய்ததாக ஐதீகம். பக்தர்கள் இந்த சித்தாமிர்த தீர்த்தத்தில் உப்பும் மிளகும் வாங்கி தனக்கே சுத்தி போட்டு இந்த குளத்தில் தனது பாவத்தை தீர்ப்பதாக ஒரு ஐதீகமும் ஒரு வழக்கமும். வைத்தியநாத சுவாமி இந்த திருக்கோயிலில் வைத்தியநாத சுவாமி சுயம்பு மூர்த்தியாக திகழ்கிறார். அன்னையானவள் தையல் நாயகி என்று போற்றப்பெறுகிறார். செவ்வாய்க்கே உகந்த இந்த வைத்தீஸ்வரன் கோவிலானது செவ்வாய்க்கிழமை தோறும் இங்கே செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு அதாவது புனுகு சாத்தும் வழிபாடும் அங்காரகன் புறப்பாடு கண்டவர்களும் நிகழ்வானது இந்த திருக்கோவிலில் நடைபெறுவது வழக்கம்.
இந்த வைத்தீஸ்வரன் கோயிலின் ஒரு சிறப்பு என்னவென்றால், பொதுவாக ஒரு சிவாலயத்தில் நவக்கிரகங்களானது வேற ஒரு குறிப்பிட்ட திசையில் வேறு இடத்தில் அமைய பெற்றிருக்கும். ஆனால் வைத்தீஸ்வரன் கோயிலில் மட்டுமே மூலவரின் கருவறைக்கு பின்பே இந்த நவக்கிரகங்கள் அமைய பெற்றது ஒரு சிறப்பாகவும், மூலவர் கருவறைக்கு பின்பு ஒரே கோட்டில் நிறுவப்பெற்றதாக இங்கே காணலாம். திருக்கோவிலின் அங்காரகனானவன் சிவப்பு நிறத்தை கொண்டவனாகவும் சிவப்பு நிற வஸ்திரத்தை அணிந்தவனாகவும் காட்சியளிக்கிறார். மேஷம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு அதிபதியானவர் இந்த அங்காரகன். மகர ராசியில் வலிமையான ஒரு ஸ்தானத்தை கொண்டவர் தான் இந்த அங்காரகன். இந்த கோவில் கோஷ்டத்தில் கஜலக்ஷ்மி, நடராஜா, துர்கை, தன்வந்திரி, தட்சிணாமூர்த்தி, சட்டைநாதர் இவர்கள் எல்லோரும் வைத்தியநாத பெருமானை பிரதட்சிணம் வரும் பிரகாரத்தில் நாம் காணலாம். இந்த கோவிலின் கிழக்கு கோபுரத்தில் பழனி ஆண்டவர் மற்றும் அங்காரகனின் மூலவர் விக்கிரகமானது புலப்படும். இந்த கோவில் ஸ்தல விருட்சமானது வேப்ப மரமாக திகழ்கிறது. இந்த வேப்ப மரமானது வெளிப்பிரகாரத்தில் அமைய பெற்றது. இந்த மரமானது கிருத்தயுகம், உலகம் தோன்றின கிருத்தயுகத்திலிருந்து இங்கே இருப்பதாக ஒரு ஐதீகம். மரமானது கிருத்தயுகத்தில் கதம்ப மரமாகவும், திரேதாயுகத்தில் வில்வ மரமாகவும், துவாபர யுகத்தில் வகுல மரமாகவும், இப்போ கலியுகத்தில் வேப்ப மரமாகவும் இருக்கிறது. இந்த வேப்ப மரத்தடியில் ஆதி வைத்தியநாத சுவாமியை நாம் காணலாம். இந்த திருக்கோவிலின் நேத்திரப்பிடி சந்தனம் மற்றும் திருச்சாந்து உருண்டை என்று 2 பிரசாதமானது வழங்கப்பெறுகிறது. இந்த 2 பிரசாதமானது எல்லா விதமான நோயை குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டதாகவும் மற்றும் திருச்சாந்து உருண்டையை வைத்து சிவபெருமான் அங்காரகனின் தொழுநோயை தீர்த்ததாக இந்த கோயில் வரலாறு கூறுகிறது. இந்த நேத்திரப்பிடி சந்தனமானது செவ்வாய்க்கிழமை தோறும் செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு சாத்தப்பட்ட பின்பு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. வைத்தீஸ்வரன் கோயில் என்றனாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வருது நாதி ஜோதிடமானது இங்கே ரொம்ப பிரசித்தமாக நிறைய பேரால் பார்க்கப்படுகிறது. இங்கே இன்னும் ஒரே ஒரு விசேஷம் என்ன என்று கேட்டால், அப்பர் பெருமானின் நோயை தீர்த்தவர் இந்த வைத்தியநாத சுவாமி பாடும் பொழுது, தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தென்சிலை கை கொண்டானை திரு புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே என்று தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் காவேரி வடக்கரையில் அமைய பெற்றது இந்த அற்புதமான திரு புள்ளிருக்கு வேலூர் என்ற போற்ற பெறும் வைத்தீஸ்வரன் கோயிலாக. மேலும் அடுத்த கோவிலான மேற்படி அடுத்த நவகிரக ஸ்தலமான திங்களூரில் அடுத்து சந்திப்போம். சிவாய நம.